வெற்றிகரமாக நம்ம வால்பாறை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். சரி, நமக்கு ஹாய்லாம் காட்டுறாங்க. கூழாங்கல் ரிவர், நல்லமுடி வியூ பாயிண்ட், நீரார் டேம், இது 3 மட்டும் தான் போவோம், மற்றதெல்லாம் போக மாட்டேன். பயங்கரமாக இருக்கு. எல்லாம் இங்கே ஃபுல்லாக ஸ்டே தான், ஃபுல்லாக ஹோட்டல். ட்ரீம் வியூ இன், அந்த இன், இந்த இன், கிரீன் கோல்டு, அது இது லொட்டு லொட்டு ஃபுல்லாமே ஸ்டேஸ். இதுதான்டா மெயின், இதுதான் மெயின் வால்பாறை பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், இப்போ நம்ம சோறு எங்கே போய் சாப்பிட்லாம்? எது வந்தாலும் சோறு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ரூம் இப்பயே போட்டுடலாம். புரியல? இல்லை, நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போயே போட்டுடலாமான்ட்டு. இல்லை போயிட்டு வந்து ஈவினிங்காக போட்டுக்கலாமா? வா ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் எங்கேயாவது, வா. அவ்வளோதாங்க, சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நான் கூட ஏதோ சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் நல்லா தாங்க சாப்பாடு, அருமையாக இருந்தது சாப்பாடு. இல்லைன்னா எனக்கு பசிக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுதான்னு தெரில, பட் ஆனால் நல்லா தான் இருந்தது. ஐயோ, இங்கெல்லாம் சரியான மழை போலப்பா. ஐயோ பள்ளம், எம்மா சரியான மழை போல கைஸ் இங்கெல்லாம். நீரார் டேம், நல்லமுடி வியூ பாயிண்ட், சின்ன கல்லார், இதெல்லாம் வேண்டாம். நம்ம இப்போ போகிற இடம் கூழாங்கல் ரிவர். நல்லது. ஐயோ, அண்ணா கூழாங்கல் ரிவர் எப்படின்னா போகணும்? இதுதானா? இதுக்குள்ளையா? இதுதானாண்டா? இந்த பக்கமாக கூழாங்கல் ரிவரில் நாங்கள் இறக்கலை. இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா அதில் தண்ணி வந்து வேகமாக ஓடுதான், அதனால் வந்து போலீஸ்காரங்களாம் வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளான் கேன்சல் ஆகிடுச்சு அதுவாகவே. இப்போ நாங்கள் வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் மிஸ். அது எப்படி இருக்குன்னே தெரில, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அங்கேயாவது போய் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நிறைய இடம் இருக்குது யூடியூப்பில் பார்த்தா, பட் ஆனால் அங்கெல்லாம் மேப் போட்டால் வழியே காட்ட மாட்டேங்குது. எல்லோரும் போனவங்களாம் எந்த வழியில் போனாங்கன்னே தெரில. சா ஓய், அபாய எச்சரிக்கை, இந்த ஆற்று பகுதி மிகவும் ஆழமான பகுதி. ஓ, ஆபத்தான பகுதியா இது? தடை செய்யப்பட்ட பகுதியா? ஐயோ, டேஞ்சரான இடம் போலியே இது. ஐயோ, ரோடு மோசமாக இருக்குது. ஒரு ரிவர் போகுது கைஸ், இதுதான் அந்த கூழாங்கல் ரிவர்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்டர்னு போட்டிருக்காங்க. மூச்சு வாங்குதுடா டேய். இது பேர் என்ன? நல்லமுடி வியூ பாயிண்ட். நல்ல முடியாது, பூன முடியாது. போயிட்டா
எனக்கு இன்னொன்று கொடுங்க, ஜெட் பேக் கொடுங்க, போயிட்டு வரேன். ஈவெண்ட்டில் இருக்கும், லோட்டு போய் எடுத்துக்கோ. அயன்மேன் ஜெட் பேக் இருக்குல்ல, அது கொடுங்க. பப்ஜியா? ஆமாம். சரின்னு அதை போட சாவுது பார். அதில் ஏற கஷ்டமாக இருக்குது, இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓ, அந்த ஃபால்ஸ் செம்மையாக இருக்குல்ல. போகுமா? போகும் போகும் ஓரளவுக்கு. அப்புறம் கம்பி உடனே கீழே விழுமா? எப்படி இருக்கு? ஐயோ செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் கம்பி உடனே கீழே விழுமா? ஃபுல்லாக மிஸ்டு கைஸ். ஒரு வழியாக நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. வாடா டே, சீக்கிரமாக போயிடலாம்டா, வாடா. கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. சரியான ஃபாகு கைஸ். மழை வேறு, சரியான மழை. அதில் ஃபாகெல்லாம் கிளம்பிருச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சு. நாங்கள் வரும்போது வந்த உடனே மழை. என்னத்தை சொல்கிறது பாருங்கள். இது வந்து இதுதான் கைஸ் வால்பாறை. ஐயோ, இது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்கே கைஸ். திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து எங்களை விடாது போல் இந்த மழை. கொஞ்ச நேரம் மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு குளிருது. இது என்ன கர்மம் ஊர்னே தெரில. திடீர்னு எல்லாம் நடக்குது கைஸ். பாவம், இவங்க இப்போ தான் போகிறாங்க. இவங்க நிலைமை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏம்மா, இவங்க நிலைமையில நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. மலையில் மாட்டிக்க போகிறாங்க இப்போது. நாங்கள் இப்போ அப்படி தான் மாட்டிக்கிட்டோம். போடு. ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிருக்காங்க கைஸ். ஓ, இந்த ரெயின் கோட்டிங்க விற்கிறாங்க போகிற. விற்கிறாங்க போல். நான் இங்கிருந்து பார்த்தா என்ன பொண்ணு தானே நினைக்காங்க. பொண்ணு மாதிரியா தெரியுதா? இங்கிருந்து பாருங்க. இங்கேருந்து பார்த்தா இப்போ பொண்ணு மாதிரிலாம் இல்லைடா. ஓ, அப்படி சொல்கிறியா? நடை உடை பாவனையெல்லாம் பொண்ணு மாதிரி இருக்கா? இங்கிருந்து பாருங்க. பாவண்டா, அவன் பேக் மாட்டின்னு சாவுறான்டா. அவ்வளோதான், நல்ல முடி வியூ பாயிண்ட்டு. போயிட்டு வரேன், பாய். ஒரு சரியான கிளைமேட்டு ப்ரோ. ஐயோ, இப்போ எனக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இந்த ரோடு தான். ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷம் ஆகுமா? ஆனால் எங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அந்த மாதிரி இருக்குது ரோடு. செம்ம சில்லுன்னு இருக்குது. குளிர் வேறு. ஐயோ, சென்னை போனால் எரியுதுடி மாலா, ஃபேனை போடு. இங்கே வந்தால் குளிருதுடி மாலா, ஃபேன் ஆஃப் பண்ணு. ஐயோ, ஃபஸ்ட்டு போய் ஒரு ரூம் எடுக்கணும். ஆர்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அங்கேருந்து என் நிலைமையை நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, அங்கெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. இப்போ இங்கேருந்து அங்கே போனோடனே மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட்டாக பாட்.